வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, 85 எடுத்தாலே வந்து கன்ஃபார்ம் சொல்லிவிட்டு. ஸோ அதான் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு சாட்டர்டே, அதாவது 18th 5/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஆர்பியிலேருந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அதைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்க் வரும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா February 4 அன்றைக்கி வந்து நடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வு ஏற்கனவே எழுதின டெட் 2 வந்து பாஸ் பண்ண எல்லா டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தது கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட்டுக்காக February எழுதியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் இருந்தது. இப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கட் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து அந்த வெயிட்டேஜ் மார்க் இருக்குது. ஸோ இந்த மார்க்கையும் அந்த பாஸ் பண்ண மார்க்கோட ஆட் பண்ணி தான் நம்ம வந்து கட் ஆஃப் சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா 5.5, அதாவது இயர் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது 2012 5.5, 13 5, 14 4.5, 17 3 மார்க்கு, அப்புறம் 19 2022 பார்த்திங்கன்னா 0.5 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எழுதின 2023 வந்து 0 மார்க் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்லாம் வந்து ஆட் ஆகும் நம்மளுக்கு. இந்த மார்க்கை வச்சு தான் வந்து கட் ஆஃப் வந்து ஒரு அசம்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் வழி மார்க், அதாவது 3 இதை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கு வந்து கட் ஆஃப் சொல்ல முடியும். அதாவது நம்ம எடுத்திருக்க மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தாங்கன்னா அதில் வர அந்த மார்க்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெயிட்டேஜ் மார்க். இப்போ 5 மார்க் எடுத்திருந்தாங்க 2012 வந்து அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 5.5 மார்க் வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். எப்படி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 85 மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து 2012 பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மார்க் வந்து என்ன இருக்குன்னா 95.5க்கு வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மார்க் வந்து ஆட் ஆகாமல் தான் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ அதுதான் வந்து பப்ளிஷ் பண்ணி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கை ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேடு வந்து டீச்சர்ஸ் வந்து ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி டெட் 2 பாஸ் பண்ணிவிட்டு இதுக்காக வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி விமன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 30% வந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இது மாதிரி ஊனமுற்றோர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் போக நம்ம வந்து எவ்வளோ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங்கு எவ்வளோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 518 போஸ்டிங்க்கு பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 7049 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இங்கிலீஷில் 377 போஸ்டிங்க்கு வந்து பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 9431 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மேக்ஸில் வந்து 355 போஸ்டிங்க்கு 12730 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸில் 416 போஸ்டிங்க்கு 2697 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் 409 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2803 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பாட்டனியில் 202 போஸ்டிங்க்கு 357 பேர் பாஸு. சுவாலஜியில் 190க்கு வந்து பார்த்திங்கன்னா 458 பேர் பாஸு. இதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் 554 போஸ்டிங்க்கு 1605, ஜியோகிராஃபி 171 போஸ்டிங்க்கு 182 பேர் பாஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 100+ எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல்லே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் வந்து ரொம்ப கன்ஃபார்ம் உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து கம்யூனிட்டிக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் பிரிப்பாங்க. ஸோ இதில் வந்து பிசியில் விமனு, இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஹேண்டிகேப் வருவாங்க, விடோஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கும் எம்பிசிக்கும் ஒரு 3 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எஸ்சின்னு பார்த்தோம்னா 75 எடுத்தாலே நம்மளுக்கு வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் வந்து ப்ரொமோஷனுக்காக
எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அவங்களுக்கும் வந்து ப்ரியாரிட்டி கிடைக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து எத்தனை பேர் ஸோ 100க்கு மேலே எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து ஜென்ரல்லே போயிடுவீங்க. அடுத்ததாக கம்யூனிட்டி பிரித்து அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ எல்லாருமே 100க்கு மேலே எடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் அது மாதிரி எல்லா பாஸ் பண்ண டீச்சர்ஸ்க்கு ஃபஸ்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 125 ஃபிசிக்ஸில், அப்புறம் லாஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா 45. ஸோ இதை எடுத்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் சார்பாக வந்து பாராட்டுக்கள். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.